நேர்களே, அண்மை செய்தி. தாய்லாந்து நாட்டின் பாங்காக்கில் இருந்து வந்த பயணிகள் விமானத்தில் உயர் ரக கஞ்சா போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மனோகரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மனோகரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிகிதா. அதாவது தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னை வரும் தனியார் பயணிகள் விமானத்தில் பெருமளவு போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அதோடு போதைப் பொருளை கண்டுபிடிப்பதற்கான நிபுணத்துவம் வாய்ந்த மோப்ப நாயும் இந்த சோதனைக்கு பயன்படுத்தினர். இந்த நிலையில் பாங்காக்கில் இருந்து சென்னை வரும் தனியார் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வந்து தரையிறங்கியது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் மோப்ப நாய் உதவியுடன் கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சென்னையை சேர்ந்த ஆண் பயணி ஒருவர் தாய்லாந்து நாட்டுக்கு சுற்றுலா பயணி விமானத்தில் திரும்பி வந்தது. அவர் கொண்டு வந்த அந்த அட்டை பொட்டிகளை மோப்ப நாய் பிடித்து சுங்கத்துறை மோப்ப நாய் உடனடியாக அதே இடத்தில் தரையில் அமர்ந்து கொண்டு கால்களால் தரையை கீழ் கைட்டு காட்டியது. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் அந்த பயணியை தனியே அழைத்து வந்து விசாரித்தனர். அப்போது அந்த பயணி அட்டை பொட்டிகள், சாக்லேட் மற்றும் இனிப்புகள், அதோடு பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் இருப்பதால் அந்த வாசனைக்கு நாய் இதை போல் செய்கிறது என்று கூறினார். ஆனாலும் சுங்க அதிகாரிகள் அதை நம்பாமல் அட்டை பொட்டிகளை திறந்து பார்த்து சோதனை செய்தனர். அந்த அட்டை பொட்டிகளில் பதப்படுத்தப்பட்ட உயரக கஞ்சா போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடித்தனர். அட்டை பொட்டிகளில் 7.6 கிலோ உயரக கஞ்சா போதைப் பொருள் இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 7.6 கோடி ஆகும். இதையடுத்து போதைப் பொருள் கடத்திய பயணிகள் சுங்க அதிகாரிகள் கைது செய்து போதைப் பொருளை பறிமுதல் செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுங்கத்துறை விசாரணையில் இந்த பயணி போதை கடத்தல் பொருள் குருவி என்றும் இவரை இந்த கடத்தலுக்கு அனுப்பியது முக்கியமான போதை கடத்தல் கும்பலை சேர்ந்த ஒரு நபர் என்றும் தெரிய வந்தது. எனவே அந்த முக்கிய போதை கடத்தல் கும்பல் நபர் யார் என்று சுங்க அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி அந்த போதை கடத்தல் கும்பலை சேர்ந்த நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் ரூபாய் 7.6 கோடி மதிப்புடைய 7.6 கிலோ உயரக கஞ்சா போதைப் பொருளை பறிமுதல் செய்யப்பட்டது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.